என்னலா அருவி மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டிக்கிட்டு இருக்கு? போங்க பாட்டி ஆண்டி, கண்ணெல்லாம் எரியுது. அப்படிதான் எரியும், போக போக சரியாயிரும். இப்பதானே வெங்காயம் உடைக்க ஆரம்பிச்சிருக்க. இனிமே என்ன எவ்வளவு வேலை கத்துக்கிட வேண்டியிருக்கு. நீ நேரம் இனிமே உமா வீட்டுல இருக்காத, நீ என் வீட்டுக்கு வந்துரு. நான் உனக்கு சமைக்க சொல்லி தரேன். இல்ல நான் வரமாட்டேன். இல்ல உனக்கு வந்து எப்படி சமைக்கணும் எப்படி இருக்கணும்னு எல்லாம் கத்து தர வேண்டியிருக்கு பத்துக்க. நீ அங்க உமா வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராது. நீ உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துரு. நான் உனக்கு எப்படி சமைக்க எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். வேண்டாம், எனக்கு சமைக்கிறது எல்லாம் பிடிக்காது. சாப்பிட பிடிக்கும், உனக்கு சமைக்க பிடிக்காதா? இந்த காக்கா சரிப்பட்டு வராது போல இருக்கு. இனிமே இந்த பக்கம் வந்தா பிடிச்சு இதையும் குழம்பு வச்சுட்டு வேண்டியதுதான். ஆமா, இனிமே காக்கா பிரியாணி தனியா கொஞ்சம் போட்டுருவோமா? அப்படிதான் மனநம் போல இருக்கு. ஒய்யாம காக்கா அந்த பக்கமே தான் சுத்தி சுத்தி வருது. எப்பா அந்த சூப்பு ரெடி ஆயிட்டான்னு பாருங்க, குடல் சூப்பு. ஆமா, அதை மறந்துட்டேன் பட்டியா? இல்லை வா வா, உன்னையதான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். நேரம் இங்க தானே வர, வீட்டுக்குள்ள போலையே. அந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு மாசா குடிச்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். மாமா கிளாஸ் வேணுமா மாமா? இதை ஊத்தி குடிக்கணும்னா நான் வேணா வீட்டுக்குள்ள போய் கிளாஸ் எடுத்துட்டு வரட்டுமா? அவ்வளோ இருக்கும். இல்லை கவின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம ஆளுக்கு ஒரு மடக்கு மாத்தி மாத்தி குடிச்சுக்கிடலாம். இப்போ உள்ள போய் கிளாஸ் கேட்டோன்னு வைக்கி, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாவ. அப்புறம் உண்மையை சொன்னா ஏன் எங்களுக்கு தர மாட்டியெல்லாம் நாங்களாம் என்ன வேலை செய்யாம சும்மாயா இருக்கோம்பாவ. வாங்கி கொடுத்துருக்கணும் தான் அவங்களுக்கு ஒன்று, நம்ம பாட்டுக்கு ஒன்று தான் சொல்லி விட்டோம். வேற இது அங்கே கொடுத்துட்டு நம்ம வேற வெறும் கிளாஸை தான் நக்கிட்டு இருக்கணும். ஆமா அதுவும் சரிதான், நம்ம ரெண்டா வாங்கியிருந்தா அங்கே ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒன்று குடிச்சிருந்துருக்கலாம். நம்ம ஒன்று தானே சொல்லி விட்டோம். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா இரு. நம்ம பாட்டுக்கு நைஸாக குடிச்சிட்டு இங்கே வச்சுக்கிடலாம். அவளிச்சு வெயிலுக்கு நின்று வேலை செய்யுது நம்ம தான் வைக்கக்குள்ள நின்று, அதனால அவிய உள்ள தானே இருக்காவ, இருக்கட்டும் அங்கே. இல்லை சதீஷு, நீ கொண்டு போய் உள்ள அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வெட்டியிருப்பாவ, அதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துரு. என்ன சீக்கிரம் சமையல ஆரம்பிக்கணுமா, சீக்கிரமா வேலையை முடிங்கன்னு சொல்லு. சரி, மற்ற பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு இந்த கொத்தமல்லியும் புதினா இதெல்லாம் மட்டும் வெட்டி தர சொல்லி கொடுத்துட்டு வந்துருவுல. ஜூஸ் கீஸ் வாங்கின விஷயத்த அங்க எதுவும் சொல்லிவிடாத. சீக்கிரம் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளியை வாங்கிட்டு வா. உனக்கு இங்கதான் இருக்கு ஜூஸ், என்ன வந்து குடி. சூப்பு ரெடியா இருக்கு, வாங்கல. யாரெல்லாம் சூப்பு குடிக்கிய அவ்வளவு குடிங்க, நல்லதுல உடம்புக்கு. இப்ப நாங்க சூப்பெல்லாம் அப்புறம் குடிக்குவோம், இப்ப நாங்க ஜூஸ் குடிக்க போறோம். உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? இல்ல சூப்லாம் சூடா தானே குடிக்கணும், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்புறம் குடிச்சுக்கலாம். அவ்வளோ வரும். ஃபர்ஸ்ட் இந்த சூப்பை சூடா குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப சும்மா இருங்கப்பா, நீங்க வேணா உள்ள பொம்பளை அளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காவ, அவியலுக்கு கொண்டு போய் கொடுங்க. நாங்க ஜூஸ் குடிக்க போறோம். இவங்க இந்த நேரத்துல பார்த்து ஜூஸை வாங்கிட்டு வந்து நிற்கானுல. இல்ல பொம்பளை அளவு உள்ள யார் யாருக்கெல்லாம் சூப்பு வேணுமோ வர சொல்லு, அவங்களுக்கும் சூப்பு கொடுக்கலாம். இல்லை சதீஷ், யாரையும் இங்க வர சொல்லாத. சூப்பு வேணும்னா இப்போ கொண்டு வருவாங்களாம், யார் யாருக்கெல்லாம் வேணும்னு மட்டும் கேட்டுட்டு வா. இல்ல வியானங்கையும் இங்க வந்து குடிப்பாவில்ல, ஏன் வர வேண்டாங்க? பொம்பளை ஆளுக்கு எல்லாம் இங்க வந்துச்சுன்னா சூப்பை குடிக்காதுவ, எங்கிட்ட இருக்க ஜூஸை தான் குடிக்கும். அதான் ஒருத்தரையும் வராண்டாங்க. முக்கியமா என் பொண்டாட்டி ஒரே கல்ப்பா அடிச்சு குடிச்சிருவா, காலி பண்ணிடுவா மொத்த ஜூஸையும். வீட்டு பொம்பளைகளுக்கு தெரியாம தான் வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களப்பா. கடைக்கு போகும்போது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டோம். அதான் வேற இதுல பங்கு கொடுத்தனா நமக்கு கிடைக்காதுல்ல, அதான் ஒளிச்சு வச்சு குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது சரி, உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமா? வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டாவளா என்ன யாதுன்னு, வேலையை ஆரம்பிக்கலாம்ல சட்டுப்புட்டுன்னு குழம்பு வைக்க. ஆமா வேணா போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க போய் நீங்க சூப்பை குடிங்க. அதான் அந்த பையன் போயிருக்கோம்ல, போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு தான் வர சொல்லி இருக்கு. வெட்டினது வரைக்கும் எல்லாம் வாங்கிட்டு வரட்டும், நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நீங்க சூப்பை குடிங்க. ஆமா சோரம் தான், பொடியை போட்டாச்சு, சோறு ரெடி. இதே அடுப்புல குழம்புக்கும் வச்சிட வேண்டியதுதான். இல்லை வா கவின்னு நம்ம ஜூஸை குடிப்போம். கொண்டாயா கொண்டாயா, மட்டன் மசாலா வாங்கிட்டலையா? சரிப்பா. இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியிருக்கியா? எல்லாத்தையும் வெட்டிட்டு நாங்கள் வேலையை கொண்டு வந்து தாரோம். சூப்பு சூப்பு எனக்கு 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 சூப்பு வேணும். யாரோ ஒரு மானஸ்திங்கன்னா இவ்வளவு நேரமா இருந்து அழுதுகிட்டு இருந்தால ஒண்ணும் வேண்டான்னு. எங்க அந்த மானஸ்திய காணோம்? பாட்டி ஆண்டி, அப்ப உங்களுக்கு சூப்பு வேண்டாமா? அப்ப பாட்டி ஆண்டி சூப்பு எனக்கு தான். சூப்பு எங்க இருக்குப்பா தம்பி? இந்த தாத்தா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தாரேன். ஐயா எல்லாரும் குடிப்பாவ, தாத்தாட்ட சொல்லி எடுத்துட்டு வாங்க. சரி பாட்டி. குடல் சூப்பு ரொம்ப நல்லது, அவ்வளோ குடிங்க. என்ன இவர் இந்த வேலையெல்லாம் நல்லா செய்வாரு. இந்த பெரிய பொண்ணு இழிச்ச வச்சு கூப்பிட போறேன்னு சொல்லி போனா அந்த ஆளு ஆந்துட்டா. ஆமா அப்பயே போனாலே இன்னும் காணுமே. வியாழகல்லி அவ சரியான வியாழகல்லி, இவளை மிஞ்சிடுவாவா. இங்க இருந்தா வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்ட சொல்லுவாவ, நம்ம அங்க போயிருவோன்ட்டு ஓடி இருப்பாப்போம். ஒரு போனை போட்டு கூப்பிட்டா என்ன, அவ என்ன வழி தெரியாதவளா? வீட்டுக்கு வந்தாக்கடாண்டா வர சொல்ல வேண்டியது தானே.
ஆமா அப்படிதான் சொல்லி இருந்துச்சு. அவன் நான் போய் கூட்டிட்டு வரேனாக்குன்னு சொல்லிட்டு போனா. இன்னும் காணோம். அம்மா பத்திராளி ஓமுவ இங்க ஆளையே காணோம். அவன் நான் பூமாரியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா. நான் சாப்பிட வந்துருன்னேன். வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு அங்க போனா. ஆமா சின்ன பொண்ணு வந்தா. அவ வந்துட்டு பூமாரியை கூட்டிட்டு நேரா சோனி சந்தியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போயிட்டா. அப்ப அவளோட எங்க வீட்டுல தான் கிடக்கா அவள. ஆமா அப்படிதான் போல இருக்கு. எப்ப சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் வவ்வாலு மாதிரி எங்க போனாலும் தலைகீழ தான் தொங்கிட்டு அடப்பியோ. எப்போ சோனி வவ்வால் என்ன இப்படியா தலைகீழ தொங்கும்? அது நட்ட உத்துற தலைகீழ எல்லாம் தொங்கும். நீயும் வவ்வாலும் ஒண்ணுதானா? பரவாயில்ல இருந்துட்டு போறேன் விடு. பைத்தியம். அம்மா பெரிய பொண்ணு வீட்டுல பிரியாணி போடுறாவளா கறிச்சோறு போடுறாவளா? கறிச்சோறுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன். எப்ப அப்ப பிரியாணி போடலையா? ஏன்ப உங்களுக்கு பிரியாணியா வேணும்? ஆமா ஃபங்க்ஷன்னா பிரியாணி தானே போடுவாவே. உங்க அத்தை வீட்டுல சாம்பார் சோறு போட்டு ஏமாத்திட்டவ. இப்ப என்ன கறிச்சோறுங்கவ. கறிச்சோரோட பிரியாணி தான் டேஸ்டா இருக்கும். அது ஒன்றும் இல்லை சோனி, சமையல்காரி யாரையாவது கூப்பிட்டுருந்தேன்னா பிரியாணி செஞ்சிருப்பாவ. இப்போ அவைய சமையல்காரி யாரையும் கூப்பிடல பார்த்துக்க. வீட்டில் இருக்க ஆளு தான் செய்யாவ ஆம்பளையால் சேர்ந்து. அதனால தான் பிரியாணி செஞ்சேன்னா குழஞ்சி போயிடும். சரியாக நமக்கு தண்ணி அளவுலாம் தெரியாது. தனியாக பிரியாணி அரிசிலாம் வாங்க வேண்டியிருக்கும். நிறையா வேலை ஆள் வச்சு அது ஒரு செலவாகும்ல. அதை நினச்சிக்கிட்டு தான் வீட்டில் அவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு அரிசி வாழைத்தாருன்னு கொண்டு வந்தாவளா. அந்த அரிசிலாம் நிறையா இருக்குது. அந்த அரிசியில் சாதத்தை வடிச்சிட்டு ஒரு ஆடு வாங்கி அதை வெட்டி வீட்டில் இருக்க ஆளுகளே அப்படி கறி வச்சுன்னா ஒப்பேத்திடலாம்ல. கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கெட்டியாக தொக்கு மாதிரி செஞ்சிட்டேன்னா அதை ஊற்றி சமாளிச்சிடலாம்ல. அதனால தான் இப்படி செய்ய வேலாம். அப்படி தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாவ. எனக்கு அதான் தெரியும். இந்த குழம்புனா நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் காரம் உப்பு கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம். பிரியாணி செஞ்சு சரி வரலன்னா ஒருத்தரம் திங்க முடியாது. அதான் இப்படி செய்யும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஓஹோ அப்படியா விஷயம். ஆமாம். இவ்வளோ செலவு பண்ணைய ஒரு சமையல்காரனை போட்டு பிரியாணியும் செஞ்சாவனா ஜம்முன்னு இருந்திருக்கும். ஆமா பத்தியா பசந்தியா. இப்போ இது கூட நல்லா தான் இருக்கும். நம்ம இங்கன கிடக்கிறதுக்கு பதிலாக அங்கன கிடந்திருந்தனா நம்மளுக்கும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். ஐயா சமைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதான் கவினண்ணே பெரிய பொண்ணத்தை அந்த மாமா எல்லாரும் தான் சமைக்காவ போல இருக்கு. வரியில் அப்போ அங்கே போவோம். அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம் அங்கே கிடந்து வேறு என்ன பண்ணுறது? அங்கே போனால் ஏதாவது வேலையாவது செய்யலாம். கொஞ்சம் டைம் போகும். அங்கே டைம் பாஸ் ஆயிரும். வரியில போய் அங்கேயே போவோம். ஆமாம் பெரிய பொண்ணு அத்தை வீடு வேற சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஓயாமே அங்கே போகிறோம். இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போனால் தான் உண்டு. வரியில போய் அங்கே போயிடுவோம். ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க அவ்வளோ பெரிய பொண்ணு அத்தை வீட்டுக்கு போவோம். ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாருமே அங்கே தான் கிடக்காவ. சரி வாங்க அப்போ அவ்வளோ அங்கேயே போவோம். நல்லா அழுத்தி கிண்டுப்பா. வாலிப பையன் நல்லா கிண்டு பண்ணதான் உன்கிட்ட கரண்டியை கொடுத்துருக்கு. நீ என்ன மேலட்டால தடவிக்கிட்டு இருக்கா? கவினை நான் வேணா கிண்டுட்டுமா? வேண்டாமாம்மா நானே கிண்டுறேன். அப்பா சூப்பு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த மாதிரி அடிக்கடி குடல் சூப்பு வச்சு குடி. நல்லது உடம்புக்கு. ஆட்டுக்காடு சுட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? அது சூப்பு குடிச்சாலும் ரொம்ப நல்லது. அடிக்கடி வாங்கி குடில. எங்க யாரு செஞ்சுதாரா குடிக்கிறதுக்கு? நானே தான் செஞ்சு திங்கணும். நீ வாங்கி கொண்டு கொடுத்துட்டு மருமகளை செய்ய சொல்லு. அழகா செஞ்சு தருவா. நீ சும்மா அவளை குறை சொல்லணுன்றதுக்காண்டி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காது. வேணும்னு சொல்லியாவ. அவ ஒரு நேரம் வீட்டுல இருக்க முண்டா. இனிமே எப்படி இருக்கான்னு நானும் பார்க்க தான் போறேன் இந்த வீட்டுல. அதெல்லாம் பொறுப்பா இருப்பையா மருமவா. பெரிய பொண்ணு இவ்வளோ நேரம் இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராமல் இருந்துக்கிட்டல என்ன? சே இல்லைலா, இழிச்ச வச்சு குளிச்சுட்டு வரேன் கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டா. அந்தால அவட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவள் குளிச்சுட்டு கிளம்பி வர வரைக்கும். நடிக்காத. நீ பார்த்து வான்னு சொல்லிட்டு நீ வர வேண்டியது தானே. இங்கே வேலை கிடக்கும்போது நீ எதுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருந்தா? அதான் நீங்களாம் இருக்கீங்களா, வேற எதுக்கு இருக்கிய? நீங்கள் செய்வியன்னு தான் நான் அங்கே போய் இருந்தேன். நெட்டாண்டி நீங்க இந்த பாட்டி ஆண்டிட்டு எப்படி இருக்கிய? ரொம்ப மோசமான பாட்டி ஆண்டியா இருக்கு. என்ன வேலை வாங்கிச்சு தெரியுமா இந்த பாட்டி ஆண்டி? வெங்காய தோலெல்லாம் உரிக்க சொல்லி இந்த பாட்டி ஆண்டி என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்திச்சு. உங்களையும் இப்படிதான் கொடுமைப்படுத்துமோ? ரொம்ப மோசமான பாட்டி ஆண்டியா இருக்குது. கொழுப்படுத்தவா என்ன பேசியான்னு பாரு. நாலு வெங்காய தோலை உடைச்சிட்டு அவளை அதுக்கு கொடுமைப்படுத்தினு வேற சொல்லியா? ஆமா நான் வெங்காய தோல் கூட உரிச்சதே இல்லை தெரியுமா? எனக்கு என்னான்னு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்திச்சு. உனக்கு மட்டும் நான் மாமியாலாம் வாச்சிருந்தேன்னு வையி, அவ்வளோதான் உன் பிட்டியை உடைச்சிருப்பேன். எங்கள் மாமியார் ஆண்டியே பரவாயில்ல, நல்ல ஆண்டி. அதுவே சமைச்சு தந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு தட்டில் போட்டெல்லாம் தரும். அதான் வளர்ப்பு சரியில்லை உன்னைய. அதான் இப்படி பண்ணிக்கிட்டு திரியாணி. பாட்டி ஆண்டி தாத்தா சூப்பராக செஞ்சிருக்காவ. பேச்ச மாத்தாதலா. இனிமே மசாலாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியது தானே வெந்துட்டு அடக்கட்டுன்னு. ஆமா மட்டன் யாவை எப்படியும் நல்லா நேராகும். எப்போ வாங்க வாங்க இங்கே தான் சமைக்காவ. வாங்க வாங்க. அவ்வளோ இவ்வளோ நேரம் எங்க இருந்தீங்க? நாங்களாம் மாமா சோனி சந்தியா வீட்டில் இருந்தோம். இப்போ தான் சரி நீங்கள் தான் சமைக்கியன்னு சொன்னேன்னா அந்தளவு வாங்க போய் பார்க்கலான்னு அழுவே அந்தளவு வந்தோம்.
அப்படியா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஜூஸு கீஸு இல்ல சூப்பு கீப்பு ஏதாவது கிடைச்சிருக்கோம். எல்லாம் காலியாகி போச்சா? இப்போ வந்திருக்கீல. ஐ சூப்பா. ஆமா, குடல் சூப்பு சோனிக்கு வேணுமா? ஆமால எங்கல இருக்கு? எல்லாம் என் வயித்துக்குள்ள இருக்கு. சீ எரும மாடு. மாமா ஜூஸ்லாம் வாங்கியே குடிச்சு எங்களுக்கு தெரியாம எங்களுக்கும் இப்போ ஜூஸ் வேணும். இனிமே இப்பெல்லாம் ஜூஸ் கிடைக்காது, கடைக்கு போக முடியாது. இங்க நிறைய வியாழ கிடக்கு. அதான் சமைச்சு முடிச்சாச்சு போல இருக்க. மிளகாத்தூள்லாம் போட்டாச்சா? இனிமே அவ்வளோதானே, குழம்பு வச்சு முடிஞ்சதான் சாப்பிட வேண்டியது தானே. வேற என்ன வேலை இருக்கு? நாங்க இங்க எவ்வளவு வியாழ செஞ்சிருக்கோம். நீங்க இப்ப வந்துகிட்டு என்ன வியாழ இருக்குன்னு கேப்பியே நல்லா. ரொம்ப மினுக்காதல, அடங்கு அடங்கு. இல்லை சேகரு, என்னப்பா? வீட்டுல போய் அம்மையா கொஞ்சம் ரசம் வைக்க சொல்லு, அப்பதான் சரி வரும். இது கொஞ்சம் காரம் உப்பு ஏதாவது பத்தலன்னு வையா, ரசத்தை ஊத்தி சமாளிச்சுக்கிட்டலாம் பத்தியா, அதுல கொஞ்சம் ரசம் வைக்க சொல்லு. வேற உங்க அம்மா மறந்துட போறா, வேற என்கிட்ட போய் சொன்னான். ஆ சரிப்பா. இனிமே இப்படியே கிடந்து நல்லா வியாபட்டும் என்ன, அப்பதான் மட்டன் நல்லா வியாவும். ஆ சரி. அழகா சமைக்க வந்த தாத்தா பாத்தியா போய் பூமாரி. சின்ன பொண்ணு, அங்க உள்ள பெரிய பொண்ணு இருப்பா. பெரிய பொண்ணுகிட்ட போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லு, ரசம் வைக்க சொன்னாவலாம். ரசம் வைப்பீலாம் கொஞ்சம் வீட்டு ஆள்களுக்கு போல அப்படின்னு சொல்லு. ஆ சரி மாமா. அங்கதான் சூப்பு கொடுத்து விட்டு இருந்துச்சு. மீதி சூப்பு இருந்தேன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடு, நீயும் குடிப்போ. அங்க இருக்கான்னு பாரு. இருக்குதா எல்லாத்தையும் குடிச்சு விட்டாவலான்னு தெரியல. நீங்க போய் பாருங்க எதுக்கும். ஆ சரி மாமா. சோனி சூப்பு வேணும்னா ஓடியா? ஐ சூப்பா இருக்கா? தெரியல, உள்ள போய் பார்ப்போம் வாங்க. ஓடுங்க ஓடுங்க அவ்வளோ ஓடுங்க. எம்மா என் மக்க எல்லாரும் தான் அந்த வாராவல. ஆமா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காவ. என்னம்மா? எம்மா பெரிய பொண்ணு அத்தை எங்க? அவன் நாங்க அடுப்பங்கரையில தான் கிடக்கா. என்ன விஷயம்? அவளை வந்து தேடிட்டு இருக்கா? இல்லைம்மா, மாமா தான் அவியில ரசம் வைக்க சொல்ல சொன்னாவ. அவிய கறி குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்காவ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிருமா. அதனால சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரசமும் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாவ. ஆமா, எங்க வீட்டுக்காரர் அப்பயே சொன்னாரு. பத்திராளி கொஞ்சம் புளிய ஊற போட்டுட்டு வாரியம்மா. சரி சித்தி. கடைசியா வேணா நான் வந்து தாளிச்சு விடிய ரசத்துக்கு கொஞ்சம் புளிய மட்டும் ஊற வச்சுட்டு வந்துருமா. பாட்டியா எங்க சூப்பு இருக்குன்னு சொன்னவ? சூப்பு இங்கேயா இருக்கு? ஐயோ சூப்பு வேணுமா பிள்ளைகளுக்கு? சூப்பு முடிஞ்சு போச்சா இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அங்க அடுப்பங்கரையில பெரிய பொண்ணு நிப்பா, அந்த லட்சுமியும் நிப்பா. போய் கேட்டு பாருங்களா. அவ்வளவும் சுப்புன்னு அவ்வளவும் எல்லாம் குடிச்சு விட்டுவேன். அங்க இருக்கா என்னன்னு வேணா போய் பாருங்க. ஆ சரி பாட்டியே. நான் ரசம் வச்சு விட்டுட்டு வரேன். நீயே செஞ்சிருவியப்போ? ஆமா சித்தியே, நானே செஞ்சுக்கிட்டுறேன். சரிம்மா. எல்லா சூப்புன்னு அவ்வளோத்தையும் ஊத்தி குடிச்சியா? இப்ப என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிய? 2 பேரும் குடிங்க. இழிச்ச வச்சு நீ ஒண்ணுமே குடிக்கல, அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா குடி, வயிற்று பிள்ளைக்காரி நல்லது, உடம்புக்கு தெம்பு, நல்லா குடி. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வருது பத்துக்கிடுங்க, அதான் குடிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா குடி. எல்லாம் நீ என்ன வச்சுக்கிட்டே இருக்கா? சூப்புன்னு அழகா பறந்தா. பாட்டியாண்டி, இன்னும் நான் இதை குடிச்சேன்னா அப்புறமா கறிச்சோரில் சாப்பிட முடியாது. அதனால எனக்கு இது போதும். அதெல்லாம் சாப்பிடலாம். குடி. காயத்ரி, ரசம் வச்சிட்டியா? ஏங்க இப்பதானே ரசம் வைக்கணும்னு சொல்லி விட்டியா? அதுக்குள்ள ரசம் ரெடி ஆயிருமா? நீங்க அங்க சோறு கறிலாம் ஆக்கிட்டீங்களாக்கா? சோறுலாம் ரெடி ஆயிட்டு, கறி தானே கொஞ்சம் வியாபனம் பத்துக்க, அதனால போட்டு விட்டுட்டு வந்திருக்கு. நீங்களும் ரசம் வச்சிட்டீங்கன்னா சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் எல்லாருக்கும். அம்மா பரிமாறது எங்க பரிமாறுவீங்க? டேபிள் கேபிள் எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போக சொல்லிட்டான். வேற வரைய எங்கன்னு உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு நீங்க எப்படி எடுத்துட்டு போக சொன்னீங்களோ தெரியல. அதான் சாமி உண்டாச்சுல காலையிலே, அதனால இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே வீட்டுக்குள்ள இருந்தே சாப்பிடலாம். நாங்க எவ்வளவு அழகா சாப்பாடுக்கு கறியும் செஞ்சு உங்களுக்கு தாரோன்னு மட்டும் பாருங்க. நீங்க இன்னைக்கு பரிமாற வேண்டாம், நாங்களே உங்களுக்கு பரிமாறுவோம். நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டா மட்டும் போதும். அடே அப்பா பரவாயில்லையே, என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி ஞானோதயம் பிறந்திருக்கு? நீங்களும் சமைச்சு தரதுக்கும் நாங்களும் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அதை நீங்க தெரிஞ்சுக்கிடாண்டாமா? நாங்களே சமைச்சு நாங்களே உங்களுக்கு பரிமாறியோம். பாப்போம் அப்படி என்ன சமைக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். பாரு. ஆமா, மருமவுல இங்க அவன் நான் அந்த அடுப்பங்கரையில கிடக்கா. இந்த இழிச்ச வச்சுக்க அந்த மண்ணீரில் சோரட்டி இருந்துச்சுல, அதை கொஞ்சம் அவளுக்கு பொரியல் பண்ணி சும்மா திங்கிறதுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி லட்சுமி செய்ய போனா. அந்த அவளும் பின்னாடியே போனா. எப்படி செய்யணும் நானும் பாக்கேன்ட்டு. அப்படியா? சரி. அம்மா சூப்பு எப்படி இருந்து சொல்லவே இல்ல? சூப்பு சூப்பரா தான் இருந்தது. இப்படி பாராட்டணும். ஆமா, நாங்களும் சமைக்கிறதெல்லாம் நீங்களும் பாராட்ட தானே செய்றீங்க. பாராட்டுற மாதிரி சமைச்சிருந்தா பாராட்ட தான் செய்வோம். அப்போ உங்க சாப்பாடு பாராட்டுற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு உங்களுக்கு பாராட்டுலாம் கேட்குது. நாங்களும் தினமும் சமைக்கோம். நாங்க இன்னும் எங்க சாப்பாடு எப்படி இருந்துன்னு கேட்டுக்கிட்டா இருக்கோம். நல்லா இருக்கும், ஒரு சில நாள் நல்லா இருக்காது. நீங்களே நல்லா இருக்குன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, உங்களோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நான் போறேன், ஆளை விடுங்க. நான் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடியே அவளோட வாங்க சாப்பிடலாம். நீங்க ரசம் மட்டும் வச்சு தந்துருங்க. சரி எல்லாம் வச்சு தாரோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இலே கவினி, என்ன கறி வெந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு மாமா. ஆனா தொக்கு மாதிரி இருக்கு. குழம்பு மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா வேற ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு. அதான் ரசம் வைக்க சொல்லியிருக்காவுல்லப்பா. இதையும் ரசத்தையும் வச்சு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாத்தியா? கவினண்ணே எனக்கு உப்பு செக் பண்ண சொல்லி தந்தாவே எங்க இல்ல. நல்லா கரெக்டா தான் இருந்த மாதிரி இருந்தது மாமா. நமக்கு உப்பு கச்ச மாதிரி கொஞ்சம் இருந்தாதான் சோத்துக்கு கரெக்டா இருக்கும்ல, அதான் கேக்கேன்.
நான் உப்பு கம்மியா தான் மாமா போட்டேன். உப்பு இல்லைன்னா போட்டுக்கிடலாம், வேற உப்பு கச்சி போச்சுன்னா திங்காவது பத்தியில, அதனால கம்மியா தான் போட்டிருக்கேன். உங்க டேடி வரட்டும், வந்த அப்புறமா அவிய ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடலாம். ஆமா அதுவும் சரிதான். அப்பா வந்து வேற உப்பு இல்லைன்னா அவிய போட்டுக்கிடுவாவ. என்னலே வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சு நீங்க ஒருக்கா செக் பண்ணுனா இறக்கிடலாம். கொண்டா பாப்போம். சூப்பு குடிச்சீங்களா? ஆமா கொஞ்சம் இருந்து நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சோம். சரி வாங்க, அவ்வளோ வந்து உட்காருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? வந்து இப்போ சாப்பாடு போடுவாவே, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமா எல்லாம் கறிச்சோறு ஓடியாங்க வந்து உட்காருங்க. இப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போதும் போதும். சரி அப்ப நேரம் ஆயிட்டு, அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடலாமா? ஆமா, கறியை உள்ள தோக்குங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிடலாம். தாத்தா அங்கிள் சூப்பரா சமைச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அப்படியாம்மா? வேணுன்ற அளவுக்கு நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடு என்ன? சரி தாத்தா அங்கிள். காரம் மட்டும்தான் இருக்கு, உப்பு கூட இல்ல. இவன் நல்லா இருக்குன்னு என்ன திங்கா பேரு. அவதான் என்னத்தை கொடுத்தாலும் தும்பால நல்லா இருக்குன்னு வேற சொல்லவா வேணாம் இதுக்கு. சொல்லுங்க. இப்பதானே தோட்டத்துக்கு போனியே, போயிட்டு உடனே போன் அடிச்சுட்டு அடக்கியல என்ன? தோட்டத்துல கடலை போட்டிருந்தோம்ல லட்சுமி. ஆமா அதுக்கு என்ன இப்போ? இந்த 4 நாள்ல கடலை புடுங்கணும், பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கு இன்னைக்கு புடுங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல, இப்ப அதுக்கு என்ன? என்ன இளவுன்னு தெரியல லட்சுமி, கடலை எல்லாம் என்னமோ தின்னுட்டு போய் புடுங்கி போட்டுருக்கு செடியெல்லாம். எங்க என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி, யார் இப்படி இந்த வேலையை பார்த்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எந்த மனச பதறுவளம் பார்த்த வேலையா இருக்குமா இது? யார் பார்த்த வேலைன்னு தெரியல லட்சுமி. இல்ல எதுவும் பெருசாலி பார்த்த வேலையான்னு தெரியல. ஐயே நிறைய புடுங்கி போட்டுட்டு போயிட்ட செடியெல்லாம் தின்னுட்டு. நீங்க கடலை எல்லாம் புடுங்குற நேரம் வந்துட்டுன்னு சொல்லும் போதே புடுங்கணும் இல்லையே? பிள்ளைகளுக்கு லீவு விடும்போது பிடிங்கிக்கிடலாம் நீங்களும் சொன்னீங்கன்னு நானா வந்து அசால்ட்டா இருந்துட்டேன். இல்லாட்டின்னா நான் 4 பேரை கூட்டிட்டு வந்து பிடிங்கிறதுக்கு வந்திருப்பேனே. லட்சுமி நீ கொஞ்சம் அப்போ வாரியா, உன் ஃப்ரெண்டுவெல்லாம் இருப்பாவல்ல, அவியலெல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வாயா, நம்ம இந்த வேலையும் முடிச்சிருவோம். வேற இன்னைக்கும் கடலையை விட்டுட்டோன்னு வைக்கி நாசமாக போயிடும். நல்ல வேலை கடலெல்லாம் விளைஞ்சிருச்சு. விளையாத நேரத்துலனா செடியெல்லாம் நாசமாக போய் இருந்திருக்கோம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னைக்கே பிடுங்கி எல்லாம் எடுத்துடலாம். சரிங்க, அப்ப நான் தோட்டத்துக்கு வாரேன், கொஞ்சம் கஞ்ச ஊத்திட்டு. வாலட்சுமி, எந்த மிருகம் வந்து அவ்வளோ கடலையும் நாசம் பண்ணியிருக்கோன்னு தெரியலையே. பெரிய பொண்ணு உமால கூப்பிடலாம், பெரிய பொண்ணு வருவாளா இல்லையான்னு தெரியலையே. அவளுக்கு எங்கள் வீட்டில் 1008 வேலை இருக்கும், அந்த பெரிய வீட்டை போட்டுட்டு வர முடியாதுமே. அவளையும் கூப்பிட்டா நல்லா இருக்காது. இவர்கிட்ட வேற நான் என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. சரச வேணா கூப்பிட்டு பார்க்கலாம். அவள் சுவாறு ஏறி ஆக்கி வச்சுட்டான்னா மாமியார்ட்ட என்னத்தையாவது சொல்லிட்டு வந்துடுவா. உமால கூப்பிட்டா வந்துடுவா. கடலை பிடுங்க வாடகைன்னா ஒரு பிளாப்டிக்கு கடலையை கொடுத்தா போதும், வீட்டுக்கு போகும்போது அவளும் வந்துடுவா. அவளை கூட்டிட்டு போகலாம். சரி அவ்வளோக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் வர ஆள் வேளான்னு. என்ன மருமவளே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? நாங்கள் இனிமே கிளம்புறோம். நீ இனிமே 3 நாள் ஆயிட்டுல்ல, இனிமே இதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணு. என்ன வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க, ஒழுங்கா வீட்டில் இருக்க பாரு. சரியா? நான் வரட்டுமா? என் மோன் வேற வேலைக்கு போயிட்டான். இனிமேல் நீ தான் அவளும் ஒத்தையில இருந்து பார்த்துக்கிடணும். பார்த்துக்க என்ன, இவ்வளோ நாள் நான் கடந்தேன், கொஞ்சம் செஞ்சேன். இனிமேல் நீ தான் உன் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிடணும். சரியா? உன் மோனை மட்டும் நாங்கள் கூட்டிட்டு போகிறேன்னே. ஆமா, அவனுக்கும் படிப்பு இருக்கு பாத்தியாமா? அவனும் அப்பப்போ போயிட்டு வந்துகிட்டு கிடக்கும். இனிமே அவன் அங்கேயே படிக்கிறதுனால அவன் எப்போ விருப்பப்படியானோ அப்போ டிசி எல்லாம் எடுத்து மாத்திக்கிட்டு இங்க வந்துடல. என்ன நீ எதுவும் வருத்தப்படாது. மாமா நீங்களாம் இப்போ போவியன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் நிறைய வேலை கிடக்கும் மாமா, அதெல்லாம் நான் எப்படி செய்வேன் நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது. அத்தையை மட்டுமாவது ஒரு 4 நாளைக்கு இருக்க சொல்லுங்க மாமா, இந்த வேலையெல்லாம் முடிச்சு தந்துட்டு போக சொல்லுங்க. நான் ஒத்தையில் கடந்து இவ்வளோ வேலையும் நான் செஞ்சுக்கிட முடியேன் மாமா. அத்தை இருந்தால் தான் சரி வரும். பாருங்க அவ்வளோ பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா வீடு முழுக்க அழுக்காக இருக்குது. குழம்பு கிளம்பு கரணை அது இதுன்னு சிந்தி போய் கிடக்கு. பாருங்க எப்படி இருக்குது வீடுன்னு. இந்த அவ்வளோ வேலையும் நான் ஒரே வேலையாக எப்படி மாமா செய்ய முடியும்? அத்தை இப்போ போகிறேங்கவ, அவியில இருக்க சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரன் வேற ராத்திரி வந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாவ, நம்ம தான் எல்லாம் செய்யணும். இல்ல நான் என்ன உனக்கு வேலைக்காரியாங்கே? உனக்கு வேலையெல்லாம் செஞ்சு தந்துக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்கிறதுக்கு. இங்கே வரல, இனிமேல் நீ தான் உன் வீட்டு வேலையை நீ தான் செய்யணும். இந்த உன் மொபைலும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா, உன் வீட்டுக்காரனும் போயிட்டா வேலைக்கு. இனிமேல் சாயங்காலம் தான் வருவா 2 பேரும். நீ அதுக்கு வரைக்கும் வீட்டில் என்ன பண்ண போறா? சும்மா தானே இருக்க போறா. பொறுமையாக இருந்து ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணு. வாரத்தில் 7 நாள் இருந்தாலும் அதை கணக்கு பண்ணி ஒவ்வொரு ரூமா தொடச்சா கூட தொடச்சிடலாமே. எத்தே அதெல்லாம் சரிப்பட்டு வராதத்தே. நீங்கள் இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். வீட்டை மஸ்ட்டு எல்லாம் தொடச்சாவது தந்துட்டு போங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி. திடீர்னு பொசுக்குன்னு காலையிலே கிளம்புறேன் இங்கேயே. இங்கே பாரு, நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி கிடையாது. நான் எதுக்கு வந்து இங்கே இருந்தேன்? என் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கா, பேத்தியை ஒழுங்காக பார்த்துக்கிட மாட்டேங்கான்னு தான் நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன். இப்போ இனிமேல் நல்ல வீடெல்லாம் புரிச்சு நல்லா அழகாக கட்டி கொடுத்துறேன். இனிமேல் நீ பார்த்துக்கிட்டு இரு வீட்டில். உனக்கு என்ன குறை?
நீ இப்படி கொழுப்படுத்து வீடு வீடாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ நீங்களே பண்ணுங்க. நான் போகிறேன், நான் கிளம்புறேன் ஊருக்கு. நானும் என் வீடு வாசலை பார்க்கண்டாமா? எங்க வாங்க நம்ம போவோம், பிள்ளைய கூட்டிட்டு போவோம். அவ பாப்பா காயத்ரி அவதான் இவ்வளவு சொல்லியல்ல, வேணா வீடுகளெல்லாம் தொடச்சி எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அங்கங்க நிறைய குப்பையுமா கிடக்கு பத்தியா, நம்ம வேணா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போவோம் வேணா 2 நாள் இருந்து. அப்படி சொல்லுங்க மாமா. உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன், நீங்கள் மட்டும் அத்தை இருக்க வச்சுட்டீங்கன்னா. எனக்கு அப்படியே இப்போதான் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு. இருக்கலாம், இருக்கும். உனக்கு இருக்காது. காயத்ரி அவதான் அவ்வளவு சொல்லியல்லாமா, வேணா ஒரு 2 நாள் தானே இருப்போம். இங்க பாருங்க, நீங்க வேணா அங்க இருந்து என்ன வேணாலும் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருங்க. நான் இடமே இருக்க மாட்டேன். நான் எனக்கு வரணும்னு தோன்றனைக்கு வருவேன், வந்து பிள்ளைகளெல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு மறுபடியும் போவேன். ஆனா நான் இங்க இருந்து இவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். எத்தே இங்கே பாருங்க, நான் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் பேச்சு கேட்டு நல்லா சமத்து பிள்ளையாக இருப்பேண்ணா. நான் இனிமேல் உங்களை எதிர்த்தே பேச மாட்டேண்ணா. நீங்கள் இருந்துங்க, எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவீங்களாத்தே, ப்ளீஸ் தே. நான் உங்கள் சொல்படியே கேட்டு நடப்பேன், எதிர்த்தே பேச மாட்டேன். வேணா நீங்களே வேணா பாருங்களா. இங்க பாரு, உன் நாடகத்துல என்கிட்ட நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேம்மா. என்னத்தை இப்படி சொல்லிட்டியே என்னைய பார்த்து. இந்த நடிப்பெல்லாம் உன் வீட்டுக்காரன் சாயங்காலம் வேலை முடிச்சு வருவான்ல, அவங்ககிட்ட நடிச்சு காட்டிக்கிட்டு இரு. நான் கிளம்புறேன். ஏங்க இப்போ நீங்கள் வாரியில இல்லையா? நீங்கள் வரலனாலும் நான் என் பாட்டுக்கு பயந்துக்கிட்டு கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. நீங்கள் இருக்கணும்னா இருந்தவங்க மருமகளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு பணிவிட செஞ்சு கொடுத்துட்டு இங்கே இருங்க. காயத்ரி பாவமா இருக்கு காயத்ரி, மருமகளை பார்க்க. என்னென்ன ஒரு 4 வேலை செஞ்சு கொடுத்துட்டு போலாம். இன்னைக்கு சாயங்காலம் கூட கிளம்புவோம். கொஞ்சம் நீ வீடெல்லாம் தொடச்சு கொடு, நான் மீதி வேலையை நான் துடைக்கிறதுக்கு பார்க்க பாத்துருங்க. திரும்ப கிளம்பணும்னா நான் கழுவி கூடிய கொஞ்சம் வேலை செய்வோம். அதான் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். இல்லை சிம்பு, நீ வாரியா எப்படி பாட்டி கூட? நான் வாரேன் பாட்டி. அவன் வாரானா, நான் அவனை கொடுத்து கிளம்புறேன். நீங்கள் இங்கே இருங்க. இல்ல காயத்ரி, சாயங்காலம் போய் வந்துருவான்ல, அவன் இருக்கும்போது கிளம்பலாம், அதுக்கு தான் சொல்லி. அதான் காலையில் அவன்கிட்ட சொல்லிட்டோம்ல, சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னான்ல. அப்புறம் என்ன மறுபடியும் சாயங்காலம் அவனை பார்த்துட்டு கிளம்பணும். கீய சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க போகலாம். உங்களுக்கு வர மணலன்னா வேணா நீங்கள் இருங்க. எத்தே ப்ளீஸ் தே, இருங்கத்தே. இங்கே பாரு, நான் சொன்னது தான். ஆனால் நான் எப்போ வேணாலும் வருவேன். வரும்போது வீடு கடலாம் சுத்தமாக இருக்கணும், வீட்டில் நீ இருக்கணும். இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நீ தெருவா சுற்றிக்கிட்டு திரிஞ்ச வீடு வீடாக கதை பேச அப்போ தானே இருக்கும் உனக்கு. என் மோன்ட்ட சொல்லி இப்படி ஒரு பொண்ணு உனக்கு தேவையில்ல, உனக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வைக்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்துக்க. காயத்ரி விளக்கு திருநீட்டு வாரம். மாமா மருமவுல நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வேலையை செஞ்சிடலாம் என்ன. கொஞ்சம் பார்த்து வீட்டை கவனமா பார்த்துக்க, பத்திரமா இரு. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காளா, அவளையும் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்க. சரி மாமா. சரி அழாத. சரி நாங்க போயிட்டு வரோம். சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரமா. சரிம்மா. என்ன இந்த மாமியா கிழவி இப்படி கிளம்பி போயிருச்சு. இது போகணும்னு நான் எதிர்பார்க்கலையே. போகணும்னு நான் நினச்சேன், ஆனால் போனப்புறமாவும் நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது. சரி போனது தான் போச்சு. கொஞ்சம் வீடு கிடலாம் சுத்தம் பண்ணி தந்துட்டு கழுவி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி ஒன்றும் பண்ணாமல் போயிடுச்சு, அதுதான் கடுப்பாக இருக்குது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. பேசாட்டிக்கு லட்சுமி அக்கா, சரசக்கா, உமா இவைகளை தான் பிடிச்சி போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் போல தெரியுது. அவங்களுக்கு ஃபோனை பண்ணி பார்ப்போம். வந்தாவன்னா கொஞ்சம் உதவி பண்ணுவாவல்லா. வேண்டாம், இதெல்லாம் தான் கிளம்பிருச்சுல. இனிமேல் வீட்டில் யார் இருக்கா? வீட்டை கொண்டு போட்டு விட்டுட்டு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போய் பார்ப்போம். அவையில் போய் கூப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வேலையை பார்க்கலாம். இல்லாட்டின்னா சரிப்பட்டு வராது. ஃபோனை போட்டேன்னா அவி எடுக்க மாட்டாவே ஒழுங்கா. எங்கே போச்சு கிளவி? பஸ் ஸ்டாண்டு தாண்டி போயிருக்குமா? என்ன தந்தனை இப்படி தேடிக்கிட்டே வரவ? எதுவும் தங்கத்தை தொலைச்சுட்டாரா? இங்கனையும் ஒரு தடமும் தெரியல. வேற என்ன வந்திருக்கோம்? என்னைய தண்டை பண்ணினே, என்னத்தை அப்படி தேடிக்கிட்டு இருக்கே? எதையும் தொலைச்சு விட்டியாரா? நீ எங்க தோட்டத்துக்குள்ள தான் நிக்கியோ? ஆமா, நானும் காலையிலேயே தோட்டத்துக்கு வந்துட்டேன். ஆமா, நீங்க காலங்காத்துல என்னத்தை எப்படி தேடிக்கிட்டே வாரி அளந்து எதுவும் தங்கத்தை தொலைச்சு விட்டியலா? எத்தனை பவுனு சொல்லுங்க, தேடிடுவோம். என் கையில தங்கம் கிடைச்சுன்னா தங்கம் எனக்கு தான் சொல்லிட்டேம்மா. நீ வேற வைத்தச்சில கலப்பாதுல சிறுத்துற. என்னாச்சுனே? நான் கடலை போட்டிருந்தேன்ல, கடலைக்கு என்னமோ வந்து பிடுங்கி போட்டுட்டு தின்னுட்டு போயிருக்கு. இது யார் பார்த்த வேலை என்னன்னு ஒன்றும் தெரியல விவரம். அதான் என்ன மிருகம் வந்து தின்னுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காலடி தடத்தை அப்படியே தேடி வந்துட்டே இருக்கேன். இங்கன வந்ததும் கொஞ்சம் புல்லா இருக்கு, கொஞ்சம் தெரிய மாட்டேங்கு. பாதி தூரம் வரைக்கும் ஏதோ மிருகம் தான் வந்த மாதிரி காலடி தடம் தெரிந்து பத்துக்க. அதுக்கப்புறமா எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதான் வியாழிக்கிற வேலை அப்படியே தேடிக்கிட்டே வாரேன். எங்கன்னா ஏதாவது வழி இருக்கா, இல்லை எந்த வழியா என்ன வந்து தின்னுட்டு போயிருக்கோம் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி அண்ணே, நான் கூட சொல்ல மறந்துட்டேன். பக்கத்துல இருந்து குப்புசாமி அண்ணே, அவரு தோட்டத்துல போட்டிருந்தது எல்லாம் இப்படிதான் திங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ காட்டு பண்ணின்னு சொன்னாருனே. ஐயா அப்படியா? ஆமா, இதுக்கு நீங்க அவிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. அவரு சொல்லிட்டு இருந்தாருன்னு ஏத்துதான். அதான் உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியலன்னு நினைக்கேன். நீங்க எதுக்கும் அவங்க தோட்டத்துல போய் கேட்டு பாருங்க. அவரு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னமாவது புகை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பண்ணி நடமாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு. இத்தனை நாளா நான் ராத்திரிங்கன்னு தங்கும்போது பண்ணியை பார்க்கலையே. இந்த முயலுக்கு இழு வேட்டைக்கு வரவனுவோ இந்த மாதிரி தான் வருவானுவோ பார்த்துருக்கேன். இந்த பண்ணியை நான் ஒரு நாளும் பார்க்கலையே.
மரநாய் தெரியும், முயல் வரோம் பார்த்துருக்கேன், கீரி வரோம். இது ஒருவேளை இந்த பண்ணி பார்த்த வேலையாக தான் இருக்குமா? அவரு தான் சொன்னாரு காட்டு பண்ணின்னு. காட்டு பண்ணி பார்த்த வேலையோ இல்ல ஊருக்குள்ள இருக்க எந்த பண்ணி பயிலும் பார்த்த வேலையோ யாருக்கு தெரியும்? வேட்டைக்கு வரேன்னு வர நேரத்துல செடியெல்லாம் பிடிங்கி போட்டு கடலையை பறிச்சுட்டு போயிருப்பானுவேன். எனக்கு அந்த சந்தேகம்தான். அதான் சரி காலடி தடத்தை பார்த்து பார்ப்போம், எங்கே போகுது என்னென்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது மனுஷன் தடம் கால் தடம் மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஏதோ மிருகம் கால் தடம் மாதிரி தான் தேருதுன்னு சொல்லிட்டு தான் வேற நான் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன். ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி ஒருவேளை காட்டு பண்ணியாக கூட இருக்கலாம். வேற நம்ம தடுக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். வேற சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஆனால் கடலெல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு பார்த்துக்க, பிடுங்குற நேரம் தான் சரி பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும்போதுனா பிடுங்கிக்கிடலாமான்னு நான் பார்த்தேன். அதுக்குள்ள இந்த காட்டு பண்ணி இப்படி பண்ணியிருக்கு. ஆமா, இனிமே விளைஞ்சிருச்சுங்க எல்லாம் இனிமே பிடிங்கி போட்டுட்டு பாருங்க வேலைய. அவ்வளவுதான். நானும் இப்பதான் தரம் காய் வெட்டியிருக்கேன். பாத்தீங்களா என் தோட்டத்து காய? இதுதான் என் வெட்டு காய். சின்ன தென்னங்கண்டு தானே, அதனால விளைச்சல் கொஞ்சம் தடவை கம்மியா தான் இருக்கும். என்ன ஆமால்ல, என்ன நீயும் போட்டு கண்ணும் வளர்ந்துச்சு இவ்வளவு தூரம், காயே வெட்டியாச்சு பரவாயில்லையே. வெட்டுக்கு காய் அப்படிதான் இருக்கும். போக போக நீ உர வைக்க இல்லைன்னு சரியாயிரும். அதுக்கப்புறமா தான் நல்லா காய் கொடுக்கும். ஆமாண்ணே, எங்கேயோ போய் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்க்காம கிடந்து வேலையை செஞ்சு என்னத்த சந்தோஷமாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நம்ம தோட்டத்துல நம்ம காயோட வச்சு எடுக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதுண்ணே. கிடைக்காதா பின்ன? இதுவும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமந்தானல்லே. ஆமாண்ணே, அது சரிதான். சரி ஏதோ பார்த்து செய்யி. சரி நான் வாரேன். என் பொண்டாட்டி வர சொல்லியிருந்தேன் கடலையை பிடுங்கிறதுக்கு. அவள் ஃப்ரெண்டு 4 பேரை கூட்டுக்கிட்டு வாரேன்னா இனிமே தான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு வருவாளா இருக்கும். எங்க வீட்டம்மாவே வேணா கூப்பிட்டுக்கிட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியில கடலை மட்டும் கொடுத்து விடுங்க போதும். நான் தேங்காய் பறக்க கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். வேற கொஞ்சம் தேங்காய் தானே என்னத்துக்கு போட்டு அலைய வைக்கானே, நம்மளே பண்ணிக்கிடலான்னு நான் பண்ணிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அப்படியா? என் பொண்டாட்டி யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வாராளோ. சரி தங்கச்சியும் வந்தா பார்ப்போம். சரி நான் அந்த குப்புசாமி என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன ஏதுன்னு. சரி நான் அப்புறம் வாரேன் என்ன? சரிண்ணே, நீங்க போய் வேலையை பாருங்க. சரி. ஏக்கோ, இந்த சின்ன வயசுல இந்த கடலை உடைக்க கூடுவாங்க பத்தியில வீட்டில் நிறைய பேர் பண்ண வச்சிருப்பாவளே. கடலெல்லாம் வளைய போட்டு பிடுங்கி வீட்டில் கொண்டு போட்டு கடலை இந்த பருப்பை தனியாக எடுத்து விற்கிறதுக்கு. ஆமாம், அப்படி சின்ன பிள்ளையில இருக்கும்போது உடைக்க கூப்பிட்டாங்கன்னா போயும் பத்துக்கிடுங்க. ஆமாம் ஆமாம், நானும் இருக்கேன். எங்கள் ஊர்லேயும் உண்டு பத்துக்க. அப்போ நான் என்ன தெரியுமாக்கோ பண்ணுவேன், இந்த பொக்கு கடலை, வியாண்டாத கடலை, அப்புறம் இந்த அடிப்பட்ட கடலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வித்துட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இற கட்டிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அந்தளவு உடைக்கும் போது பல்ல வச்சு லைட்டாக கடிக்கும் போது பல்லு தடம்பட்டுரும்ல, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாவ. ரிஜெக்ட் பண்ணுற கடலை, பொக்கு கடலையெல்லாம் வீட்டுக்கு தந்து விட்ருவாவ நமக்கு உடைக்கைகளுக்கு. அதுதான் பண்டம். வீட்டுக்கு வந்தால் நல்லா வறுத்து சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த பல்ல வச்சு கடிக்கும் போது நறுக்குன்னு கடலையும் சேர்த்து கடிச்சு 2 ஆக்கி முடியாது. அப்போ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கடலை ஆயிருமா, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதனால இந்த மாதிரி எத்தனை வேலை பார்த்துருக்கேன் தெரியுமாக்கா. அவைய நல்ல முழு பருப்பாக நல்லா இருக்க கடலையை மட்டும்தான் அவியலுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கடலையெல்லாம் அவளுக்கு தேவைப்படாது பார்த்துக்கிடுங்க. வேற அவைய விளைய வைக்கிறதுக்கு நல்ல பருப்பு மட்டும் தானே விளையும். அதனால இதெல்லாம் நமக்கு அடிபட்டது வியாண்டான்னு பொக்கு கடலையெல்லாம் சேர்ந்துடும். அதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் பார்த்துக்கிடுங்க. ஐயே, பொக்கு கடலை தருவாவே தெரியும், இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவியா நீ? ஆமாக்கோ, வேற நமக்கு பொக்கு கடலை எவ்வளோ வரங்கிய கொஞ்சம் தான் கிடைக்கும். நல்ல பருப்புல அப்போ எப்போதான் திங்கிறது நாம? ஆமாம், நானும் எங்கள் ஊரில் வயசு பிள்ளையா இருக்க வரைக்கும் இந்த மாதிரி உடைக்க கூப்பிடுவாவே, போய் உடச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேற எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வேண்டாமா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு? அதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸே. நீ செய்வம்மா, நீ செய்வ, நீ இதுவும் செய்வே, இதுக்கு மேலையும் செய்வப்போ. எக்கோ சரசக்கோ. அடா, அது யாரு? பெரிய புண்ணியா மூஞ்ச ஒரு படியா வச்சுக்கிட்டு இப்படி ஓடியாரா? உமாளுங்க தான் இருக்காளா? எல்லாம் என்ன ஆச்சுல பெரிய பொண்ணு? பள்ளிக்கூடத்து பிள்ளைய டீச்சர் அடிச்சிட்ட மாதிரி அழுதுகிட்டே வர மாதிரி வாரா? அது ஒன்றும் இல்லைல்ல உமா, எங்கள் மாமியார் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போயிருச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் இதுக்கெல்லாம் நீ சந்தோஷம் தானே படணும். இதுக்கே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்லா புது வீடு, நல்லா மாளிகை மாதிரி நீனும் உன் புருஷன் உன் பிள்ளைகள் தான் 4 பேரும் நல்லா ஜம்முன்னு இருக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? நீ இப்படியெல்லாம் வருத்தப்படுற ஆளே கிடையாது. எப்படா உன் மாமியார் உன்னை விட்டு போவோன்னு நினச்சிக்கிட்டு தானே இருந்த. நீ எப்படி இப்படி அழுதுகிட்டு வாரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது போனதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை, போகிறது தான் போகுது. வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தந்துட்டு போக வேண்டியது தானே. அவ்வளோத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிருச்சு. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நான் தானே இப்போ க்ளீன் பண்ணணும். நான் ஒத்தையில் எப்படி பண்ணுவேன்? யாராவது என்னை பற்றி யோசித்து பார்த்தாவளா பாரு. அவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒத்தையில் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லு. கொஞ்சம் கழுவி மொழிவி தொடச்சி தந்துட்டு போனாலாம் நல்லாயிருக்கும். எல்லாரும் பால் காய்ப்புக்கு வந்தையெல்லாம் யூஸ் பண்ணி வீடெல்லாம் அழுக்காக இருக்குது. அதை கொஞ்சம் தொடச்சி தந்துட்டு போங்கன்னா நான் இன்னும் உனக்கு வேலைக்காரியான்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நீ ஒருத்தியே பண்ணுன்னு.
நான் எப்படி ஒத்தையில செய்ய முடியும்? அதான் உங்களெல்லாம் கூப்பிடலான்னு வந்தேன் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு. எங்களுக்கும் வரணும்னு ஆசை தான். உன் வீடு அழகாக தான் இருக்கு. நானே இன்னைக்கு அங்கே தான் வரணும்னு பார்த்தேன். லட்சுமி அக்கா திடீர்னு போனை பண்ணி கூப்பிட்டாவ. அதான் நேரம் இங்கே வந்துட்டேன். ஆமாம் பெரிய பொண்ணு, லட்சுமி அக்கா இப்போ தான் தோட்டத்தில் கடலையெல்லாம் என்னமோ பிடுங்கி போட்டு எவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடலை பிடுங்கணும் வாங்கலேன்னு சொல்லி கூப்பிட்டாவன்ட்டு நாங்களும் 2 பேரும் வந்தோம். உன்னையே கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் கூப்பிட முடியல. அவள் வீட்டில் வேலையாக இருப்பாளாக இருக்கும், மாமியார்லாம் இருப்பாவள, என்ன பண்ணன்ட்டு உன்னையே கூப்பிடலன்னு சொன்னாவ. ஆமாம், லட்சுந்தா கஞ்சி ஊற்றிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கு. நீ கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தா நாங்களாம் கிளம்பியிருப்போம் தோட்டத்துக்கு. ஐயோ அப்படியா? எல்லாரும் தோட்டத்துக்கு போறீங்களோ என்னைய விட்டுட்டு? அப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றும் பண்ணாண்டா, அப்படியே போட்டுட்டு தோட்டத்துக்கு வா, அப்புறம் பார்த்துக்கிடலாம் அந்த வேலையெல்லாம். இல்லைலா உமா, இன்னைக்கு 3வது நாளாம். அந்த ஓமகுண்டை செங்கல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு தான் எடுக்கணுமா. வேற நான் இன்னைக்கு எடுத்து அதை க்ளீன் பண்ணலன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்பாரு சாயங்காலம், இதை கூட நீ செய்யாமல் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. அப்போ வீட்டில் இருக்காமல் ஊர்ஜ வர போனியான்னு சொல்லி மறுபடியும் அவரும் சத்தம் போடுவார். அதான் எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு பெரிய பொண்ணு, எப்படியே லட்சுமி அக்கா தோட்டத்தில் நிறையெல்லாம் வேலை இருக்காதான் இருக்கும். கடகடன்னு அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து கடகடன்னு உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிடலாம். டக்குனு வேலை முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் போட்டு நீ பயப்படலாமா? வீடு தானே, வீட்டை யார் தூக்கிட்டு போறா சொல்லு. வீட்டை பூட்டி போட்டுட்டு வா. அப்படியா சொல்கிற? நான் வீட்டை பூட்டாமல் வேற வந்துட்டேனே, அப்படியே கதவை திறந்து போட்டுட்டு சரி இப்போ லட்சுமி அக்காவை கூப்பிட்டுட்டு உடனே வரலான்னு நினச்சிக்கிட்டு. இப்போ என்ன வீட்டில் என்ன நகை நட்டுன்னு நிறைய பொருளாக வச்சிருக்கா? எல்லாத்தையும் பேங்க்கில் கொண்டு தானே வச்சிருப்பா. வீடு கட்டியதுக்கு எல்லாம் பேங்க்கில் பத்திரமா இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் ஒரு நாயும் ஒன்றத்தையும் தூக்காது, எல்லாத்தையும் அப்படியே சாத்தி போட்டு தானே வந்திருப்பா. கிடக்கட்டும், நம்ம இப்போ தோட்டத்துக்கு போகலாம் வா. ஆமாம் உமா, வீட்டில் நீ சொன்ன மாதிரி எந்த நகையும் இல்லை. எல்லாம் வாரியெல்லாம் போவோம். போலாங்கோ. யாரு பெரிய பொண்ணா? இவ இப்போ வந்தா. இவ இப்போ வீட்டை போட்டுட்டு வரமுண்டான்னு நினைச்சிட்டுல இவளுக்கு நான் போன் அடிக்காம இருந்தேன். இவ அங்க வந்து நிக்காள. எல்லாம் உங்க மாமியார் வீட்டுல இல்லையாக்கும்? உன்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத. புது வீட்டை வேற கட்டி போட்டுட்டு அந்தால மறுபடியும் ஊர் சுத்த போறியாக்குன்னு சத்தம் போடுமே. நீ என்ன நீல அங்க வந்தா? போங்கலச்சு, அந்த குத்தை ஏன் கேக்கியே? அவைய மாமியார் ஊருக்கு போயிருச்சான். வீட்டுல வேலை இருக்கு, கொஞ்சம் எல்லாரும் வாரியலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவ அங்க வந்திருக்கா. என்னடா சொல்லியா? ஆமலச்சு, எங்கள் மாமியார் ஊருக்கு கிளம்பிருச்சு. அது போனது தான் போகுது, கொஞ்சம் வீடு கிட்ட க்ளீன் பண்ணி தந்துட்டு போவோன்னு பார்த்தா அந்த பாட்டுக்கு போயிருச்சு. எல்லாத்தையும் நீயே ஒத்தையில பண்ணுன்னு. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு நிற்கேன். அதான் உங்களை தேடி ஓடி வந்தேன். இப்போ நாங்களும் சும்மா இருந்தா வந்திருப்போம். இப்போ இவ்வளோ விட்டுட்டு போகலான்னு பார்த்தாலும் அங்கே தோட்டத்துலேயும் வேலை இருக்கே. கடலையெல்லாம் என்னமோ தின்னுட்டு போகுதுன்னு சொல்லி இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாரு. கடலையும் நல்லா விளைஞ்சிருச்சான், இதுக்கு மேலே போட்டோன்னா வீணா வேறோன்ட்டுலாம் ஃபோன் அடிச்சாரு. அதான் நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு. சரி விடுங்கலச்சு, வீடு தானே கடந்துட்டு போட்டு வந்து கூட பார்த்துக்கிடலாம். நானும் தோட்டத்துக்கு வாரேன். பெரிய பொண்ணு, நீ தோட்டத்துக்கு வேண்டாம், நீ வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையை பாரு. வேற உங்கள் வீட்டுக்காரர் வந்து சத்தம் போட போறாரு. ஆமாளா பெரிய பொண்ணு, போ வீட்டுக்கு போகும்போதே வீட்டை பூட்டியாவது போட்டுட்டு வந்தியா, இல்லை அந்தாலும் திறந்து போட்டுட்டு தான் வந்தியா? சும்மா கொண்டி வச்சு போட்டுட்டு வந்தேன். உங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு உடனே வந்துடலான்னு நினச்சிட்டு. நீங்களாம் தோட்டத்துக்கு போறீன்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ என்னையை விட்டுட்டு நீங்களாம் தோட்டத்துக்கு போறியா? அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் இப்போ தோட்டத்துக்கு வரணும் போல ஆசையாக இருக்குது. இவ ஒருத்தி சின்ன பிள்ளை கணங்க இப்போ அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பா. எல்லாம் பெரிய பொண்ணு, நீ வீட்டுக்கு போய் வீட்டை பூட்டி போட்டுட்டு வா. சாயங்காலம் வந்து அந்த ஓம குண்டை இருக்கும்ல, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிடுவோம். மற்ற வேலையெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம். உங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் உடம்பு முடியல, படுத்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. அதான் உங்கள் மாமியாரும் வீட்டில் இல்லைல்ல, போட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால நீ என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டுக்காரர் நம்பிடுவாரு. ஐ ஆமாம் உமா, நீ சொன்னது கூட நல்ல ஐடியாவாக தான் தெரியுது எனக்கு. நான் அப்படியே செஞ்சிடுறேன். இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் வீட்டை பூட்டி போட்டுட்டு உடனே பறந்து ஓட்டியே வந்துடுறேன். போ சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி போய் பூட்டி போட்டு ஓடியா. ஐயே பெரிய பொண்ணு இப்போ மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தானா வீட்டு வேலையை செய்யலன்னு வேற வீட்டுக்காரன் சத்தம் போட போறாரு. ஏக்கோ சும்மா இருங்கக்கோ, வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சு கொடுத்துடலாம் வேலையெல்லாம். விடுங்க, அவ வேற பாவம்லாம். ஏற்கனவே இழிச்ச வச்சு நம்ம கூட இல்லை, அதுவே எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ பெரிய பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்தானா அப்புறம் நமக்கு ஆளே இருக்காதுக்கோ. வேற வேலையெல்லாம் யாரு செய்வா சொல்லுங்க? உங்களுக்கு இப்போ ஆளு தேவைதானப்படுது, அவளை யூஸ் பண்ணிக்கிடுங்கக்கோ. அப்புறம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிடலாம். இதுல என்ன இருக்கு? ஏன்னா நம்மளோட சுயநலத்துக்காண்டி அவளை இது பண்ணி வேற அவளுக்கு வேற அதனால பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அவளுக்கும் வீட்டுல வேலை இருக்குல்ல. ஏக்க அந்த வேலையெல்லாம் பொறுமையா செஞ்சுக்கிடலாம். அது என்ன முக்கியமான வேலையா? எங்க பேர போகுது? வீடு அங்கதானே இருக்கும், பாத்துக்கிடலாம். ஆமா, திட்டு வாங்கினா உன்னே தானே பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் சத்தம் போட போறான். அவ தானே திட்டு வாங்க போறது, நீயா? நீ அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா. சும்மா இருங்க சரசக்கோ, நீங்க சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே டப்பிய.